ராமாயணத்துல பார்ப்போம். இந்த பால் நிற அமளி சேர்ந்தான் பையுள் உற்று உயங்கி நைவான். துயரமுற்று அவனுடைய மனம் வருந்தி நைந்து போயிற்று. கனிகளின் மலரின் வந்த கள்ளுண்டு கழிகொள் அன்னம் மனிதர் மழலையும் சொல் கிள்ளையும் குயிலும் கொண்டும் இனியன மிழற்றுகின்ற யாவையும் இலங்கை வேந்தன் முனியும் என்று அவிந்தவாய மூங்கையர் போன்றாங்க. அங்க பூக்கள்ல வண்டு ரீங்காரம் பண்ணும் தான் வழக்கம். எல்லா சோலையிலையும் பூக்கள்ல ரீங்காரம் பண்ணும். அன்னங்கள் கழிகொள் அன்னம் மனித பெண்களுடைய இன்சொல்ல போல அது சொல் மிழற்றும். அங்க அது மட்டும் இல்லாம கிளி குயில் வண்டு அப்படின்னு இனிமையான குரலிலே ஒலிக்கின்ற மிழற்றுகின்ற யாவையும் அங்க இருக்கின்ற அங்க ஒலி செய்கின்ற எல்லா உயிரினங்களும் ஜீவராசிகளும் இலங்கை வேந்தன் முனியும். நல்ல மூடு இல்லை, இப்போ மூடு சரியா இல்லை, இவன் எங்கேயாவது கோச்சுக்கு போறான் அப்படிங்கிறதெல்லாம் வாயை பத்து கப்புன்னு ஊமை மாதிரி உட்கார்ந்துருந்தான். மூங்கை மூங்கையான் பேச விட்டான் என்னதான் மொழியை ஆரம்பம். மூங்கை போல எல்லாம் ஊமையா போயிட்டு பருவத்தால் வாடை தந்த பசும் பனி அனங்கன் வாழி உருவி புக்கு ஒழித்த புண்ணில் குளித்தலும் உழைந்து விம்மி இருதுதான் யாதரா என்று இயம்பினான். இயம்பலோடும் வெறுவி போய் சிசிரம் நீங்கி வேரில் இருத்ததன்றே. சிசிர ருது அப்படின்னு ஒரு ருதுல 6 ருதுல சிசிர ருது முன்பனி காலம். முன்பனி காலத்துல அந்த பருவத்துல வந்த வாடை பசும்பனி அனங்கன் வாழி உருவி புக்கு ஒழித்த புண்ணில் அவனுடைய மன்மதன் விட்ட அம்புகளாலே துளைக்கப்பட்ட புண்ணிலே இந்த பனிக்காற்று ஜில்லென்று வீசி வருத்தம் ஏற்படுத்தவும் இருதுதான் யாதடா வாட் இஸ் த சீசன் நவ் வாட் இஸ் த சீசன் டெல் மீ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எம்பலோடும் பயந்து போய் சிசிரம் நீங்கி முன்பனி காலம் ஓடி போயிட்டு அது வேற வழி இல்லையே. அடுத்த ஆவடர்கள் வந்தாங்கன்னு வேனில் கோடைக்காலம் சேர்ந்தது இருந்தது. என்ன கஷ்டமா இல்லை அதான் வானூரன் எங்க வன்மனை மரமும் தீய மலைகளும் குளிர வாழும் மென்பனி எரித்தது என்றால் வேநிலை விளம்பலாமோ? வன்பனை மரமும் தீய வலிய கிளைகளை உடைய பச்சை மரங்கள் தீந்து போகின்றபடி பச்சை தீயும் தீந்து போகும்படி மரமும் தீயும் குளிர வாழும் மென்பனி எரிந்தது என்றால் வேநிலை விளம்பலாமோ? காட்டு தீயும் மலைகளும் குளிர்ச்சி பெறும்படி நிலை பெற்ற மெல்லிய பனியே எரித்தது என்றால் தீயை பற்றி கோடையை பற்றி சொல்ல போமோ? எது அது அதை பற்றி சொல்ல இருக்கு. அன்பெனும் விடமுண்டாரை ஆற்றலாம் மருந்து உண்டோ? அன்புங்கிற விஷத்தை குடிச்சவனுக்கு அதை மாத்துறதுக்கான மருந்து உண்டா? இது அன்புங்கிற விஷயம் இல்லை, காமங்கிற விஷயம். அது இடத்துக்காக போட்டுருக்கோம், விட்டுருவோம். இன்பமும் துன்பம் தான், we will understand it. இன்பமும் துன்பம் தானும் உள்ளத்தோடு ஏந்ததுன்னு இன்பம் உள்ளத்து சம்பந்தப்பட்டதுப்பா, வெளியிலிருந்து வருது இல்ல. சொன்னேன், குளிர் ஜுரம் வந்தவனுக்கு எத்தனை கம்பி போத்தினாலும் குளிர் அடங்காது. ஏன்னா குளிர் வெளியிலேருந்து வரல, உள்ளேருந்து வரல. குளிர் உள்ளேருந்து வருது, அனுபவிச்சிருக்காங்க. அன்பு எனும் இடம் உண்டாரை ஆற்றலாம் மருத்துவம் உண்டோ? இதை சீதை சொல்லும் போது ஆசை நோய்க்கு மருந்து உண்டாம்பதோ அப்படின்னா, இவர் சூர்பனைக்கு மோகத்துக்கு ஒரு முடிவு உண்டாம்பதோ அப்படிங்கிற மாதிரி இவன் அன்பெனும் விஷம் உண்டா இருக்கு, ஆற்றலாம் மருந்தும் உண்டோ? இன்பமும் துன்பம் தான் உள்ளத்தோடு இயங்குது. என்ன சைக்காலஜி இது? இன்பம் துன்பம் மனசு சம்பந்தப்பட்டதுரா, வெளியிலேருந்து வருது இல்ல, வேலினால வரல, இதனால வரல. இது போ, இது முன்பனி காலங்க வரட்டு, வேலையில கொண்டா. என்ன ஆச்சு? வேலையில் எரிஞ்சதுன்னு சொன்ன
சிசிர ருது எரிஞ்சுன்னு சொன்னா இப்ப இதுவும் எரியதான் எரியும், கோடை அதை விட அதிகமா இருக்கும். அடுத்தது படிக்கலாம். மாதிர திருதிகாரும் தன்மனத்தெழுந்த மையல் வேதனை வெப்பம் செய்ய வேணிலும் வெதுப்பும் காலை யாதிதிங் இதனின் முன்னை சீதம் நன்று இதனை நீக்கி உதிராம் பருவம் தன்னை கொணர்திர் விரைவேன் என்றான். குதிவந்தடைந்த காலை கொதித்தன கோபத்தின் தோள் சீதமும் சுடுமோ உன்னை சிசிரமே காணிதென்றான். ஆதியாய் அஞ்சுமன்றே அருளது இயற்ற என்ன யாதுமிங் இருது ஆகாது யாவையும் அகற்றும் என்றான். என்னலும் இது எல்லாம் ஏகின யாவும் தந்தம் பன்னரும் பருவம் செய்யா யோகி போல் பற்று நீத்த பின்னரும் உலகமெல்லாம் பிணிமுதல் பாசம் வீசி துன்னரும் தவத்தின் எய்தும் துறக்கம் போல் தோன்றிற்றன்றே. கூலத்தார் உலகமெல்லாம் குளிர்ப்பொடு வெதுப்பும் நீங்க நீலத்தார் அரக்கன் மேனி நெய்யின்றி எரிந்ததென்றே காலத்தால் வருவதென்றோ காமத்தால் கனலும் வெந்தி சீலத்தால் அவிப்பதென்று செய்யத்தான் ஆவதுண்டோ. அப்படியே ஒரு திருக்குறள் மாதிரி இருக்கு அந்த வரி. அந்த ஒரு 7 வார்த்தை மட்டும் சேர்த்து படிச்சீங்கன்னா காமத்தால் கனலும் வெந்தி சீலத்தால் அவிப்பதென்று செய்யத்தான் ஆவதுண்டு. அந்த செப்பலோசை இல்லையே தவிர மற்றபடி அது வந்து திருக்குறள் மாதிரிதான் இருக்கு. நாரமுண்டு எழுந்த மேகம் தாமரை வளையம் நான திருக்குறளை வச்சு தேடிட்டு இருப்பாங்க சொல்லி அதுக்கு ஈக்குவலா திருக்குறள் நாரமுண்டு எழுந்த மேகம் தாமரை வளையம் நான சாரமுண்டிருந்த சீத சந்தனம் தளிர்மெந்தாதோடு ஆரமுண்டெறிந்த சிந்தை அயர்கின்ற அணையில் நின்றாரை ஈரமுண்டென்பரோடி இந்துவை காணவின் என்றார். எல்லாமே வந்து இதுல நீங்க சொன்னீங்க இல்லையா, இது வந்து இது பண்றாங்க, இதை பத்தி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு. இது மேஜிக்கல் ரியலிசம் தானே எழுதுறாங்க. அதாவது இவ்வளவு இவன் வந்து 3 உலகத்திலையும் ஏக சக்கராதிபம் செலுத்தி கொண்டிருப்பான். இவனுக்கு வந்து சூரிய சந்திரர்கள் இவனுக்கு கட்டுப்பட்டவர்கள். இஃப் ஐ கேன் கண்ட்ரோல் சம்திங் பை a satellite I do it. I'm doing it இல்லையா? இப்போ நம்ம தகவல் பரிமாறிக்கிறோம், தகவல் பரிமாறத்துக்கு சேட்டலைட்டை பயன்படுத்துகிறோம். சேட்டலைட் பயன்படுத்தும்போது நம்மளால செய்ய முடியுங்கிற ஒரு விஷயத்த ஒரு நாளைக்கு இன்டர்நெட் இல்லாத எப்படி தவிர்த்து போயிடும், உலகமே இருண்டு போயிடுது. இதை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இவனுக்கு நினைச்ச போது சீசனை மாற்ற முடியும், இவனுக்கு நினைச்ச போது எதை வேணா மாற்ற முடியும். அப்படி சக்தி படைச்சவனுக்கு உடம்பு எரியுதுடா, முடியலடா, ஏசி போடு, வேணாடா, இது ஏசி சரியா இல்லை, அதையே கொண்டா, முதல்ல இருந்தது அதையே கொண்டா, அதுவும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குடா, தூக்கி போடுறா. ஏன் செய்யக்கூடாது? பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதை காட்டுறான். மாதிரத்து இறுதிகாரும் தன் மனத்து எழுந்த மையல் வேதனை வெப்பம் செய்ய வேனிலும் வெதுப்பும் காலை யாது இது இங்கு இதன் முன்னை சிசிர நன்று இதனை நீக்கி குதிரா பருவம் தன்னை புனருதிர் விரைவின் என்றான். குதிர்காலம் அப்படிங்கிறது வாடைக்காலம், மழைக்காலம். இதுதான் நெடுநல் வாடையில பாடுறாங்க. மாமேயன் மரப்பு மந்தி கூற பறவை வடிவன வீழ குன்று குளிர்பண்ண கூதிர்ப்பானால் குன்றே குளிரால நடுங்குமா அந்த கூதிர் காலத்துல. குன்று குளிர்பண்ண கூதிர்பண்ண கீரருடைய பாட்டு. அப்படி என்னாச்சா திசைகள் எல்லாம் போய் அவனுடைய காம நோயானது திசைகளெல்லாம் போய் முட்டி முட்டி மோதி மாதிரத்து இறுதிகாரம் தன் மனத்து எழுந்த மையம் முட்டி மோதி திரும்பி வருகிறது. வேதனை, அந்த வேதனை வெப்பம் செய்ய அந்த வெப்பம் போராதுன்னு கோடை காலம் வெப்பம் செய்கிறது. யாரு இது? இங்க என்னடா இது என்ன வச்சிருக்க? இந்த அயன் பாக்ஸ் திரும்புவாங்க. அது இப்ப வந்து இதுக்கு டெர்லினுக்கு இது, டெரிகார்டனுக்கு இது, சில்க்குக்கு இதுன்னு வைக்கிறாங்க. அந்த மாதிரி இப்ப என்னடா வச்சிருக்க? இது எதுவா அது வேணாம். யாரு இது? இங்கு இதனின் முந்தை சீதம் நின்று இதை விட குளிர பரவாயில்ல, அதை வேண்டா, இதனை நீக்கி கூதிராம இதுவும் வேண்டாம் அதுவும் வேண்டாம், பேசாம மழை காலத்தை வேண்டாம், மழை காலத்தை வேணாம். மழை அதனால அது மாமேயன் மறப்ப மா மேயன் மறப்ப மாடு மேய்தலை மறந்து அப்படியே ஸ்டில்லா நிற்கும் மழையில. மழை அடர்த்தியா பெய்யும் போது மாடுகளை பாருங்க,
மேய்தலெல்லாம் மறந்து அப்படியே நின்றுடும். மேய்கள் மறப்ப மந்தி கூற பறவை படிவன வீழ. பறவைகள்லாம் மரத்துல இருந்து தொப்பு தொப்புன்னு விழும். குன்று குளிர்பண்ண என்ன பிக்சர், என்ன பெயிண்ட். குன்று குளிர்பண்ண மலையே மலையே மலைக்கே குளிர். குன்று குளிர்பண்ண குளிர்பா. அவர் வந்து பிக்சர் காமிச்சுட்டே போவார். அங்க வந்து சந்தன கல் கட்டை எல்லாத்துக்கும் உர போட்டு இந்த மயிர் பீலி இதெல்லாத்துக்கும் உர போட்டு எல்லாத்துக்கும் மேலே வச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். அதுக்குள்ள இறங்கினா நிழல் வாடகை டிஸ்கஷன்ல போயிடும். விட்டு கூதிர் வந்து அடைந்த காலை கொதித்தன கூவு திந்தோம். இது போறதுக்கு மழை காலத்துக்கு வந்துடும். பனிக்காலம் முன்பனி காலமா இருந்தது. மார்கழி மாதம் இது முன்பனி காலமா பின்பனி காலமா? மார்கழி தைதம். ஐப்பசி வந்து ஐப்பசி கார்த்திகை கூதிர் காலம். அதில் அடமழைன்னு சொல்றது. அந்த காலத்துல வந்து மழையும் வந்துருக்குன்னா கூபத்தின்தோள் சீரமும் சுடுமா. ஐயோ குளிர்ச்சியோ இப்படி சுடுறதேப்பா, நான் என்ன பண்ணுவேன், முன்னை சித்திரமே காயுது என்றான். இது ஒன்றும் கூதிர் காலம்னா இதுக்கு முன்னால சித்திர ருத்து, அதாவது இந்த முன்பனி காலம். அதுரா இது, அதுக்கு வித்தியாசம் காணண்டா. ஆதியா அஞ்சுமன்றே அருளாத ஏற்றன்னா என்ன, யாதும் இங்கு இறுது ஆகா யாவையும் அகற்றுது என்றான். ஆதியாய் அஞ்சும் அன்றே அருள் அல்லது ஏற்ற. நான் என்ன சொன்னா நீ என்ன போன நான் என்ன சொன்ன, மசாலா தோசை தானே சொன்னேன், நீ எப்படா ஸ்பெஷல் மசாலா போட்டுருக்க கேட்டா, ஐயா நீ சொன்னதை தவிர வேற ஏதாவது போடுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? ஆதியாய் அஞ்சும் அன்றே அருளாத ஏற்ற. நீ சொன்னதை தவிர வேற ஏதாவது செய்யறதுக்கு எங்களுக்கு தைரியம் உண்டா? சரி, நீ சீசனே வாழாங்க. சீசன் யார் கேட்டா? எல்லா சீசனும் எடுத்துறேன். இவ்வளவு பண்ணவன் ஏதாவது போய் சொல்லிட்டு சூரியனை வர சொல்லிட்டு அதெல்லாம் உங்க கற்பனைக்காக மிச்சமே வைக்கல. யாதும் இங்கு ரிது ஆகாது யாவையும் அகற்றும். இங்க வந்து இந்த சீசன் எனக்கு வேணாம், எல்லாத்தையும் அகற்றணும். அகற்றின உடனே என்னலும் இறுது எல்லாம் ஏகின யாவும் தத்தம் பன்னரும் பருவம் செய்யா யோகி போல் பற்று நீத்த பின்னரும் உலகமெல்லாம் பிடிமுதல் பாதம் வீசி துன்வரும் தவத்தின் எய்தும் துறக்கம் போல் தோன்றிருக்கின்றேன். அப்படி சொன்ன உடனே உலகத்துல எல்லா பருவமும் நின்று போச்சு. எல்லா பருவமும் நின்று போன உடனே there is no season. அப்ப முக்தி அடைஞ்ச முக்தி லோகத்துல, துறக்க லோகத்துல, சொர்க்க லோகம் அதுக்கு மேல முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க ஏது வித்தியாசம்? அங்க எந்த விதமான மாற்றமும் கிடையாது. அங்க வெயில் இல்லை, மழை இல்லை, கோடை இல்லை, குளிர் இல்லை, நீ இல்லை, நான் இல்லை, எதுவுமே கிடையாது. அப்ப இதுதான் இருக்குன்னு நான் இருக்கேன். பரமம் இருக்கு. அது 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 பிலாசபி பாடம். அந்த அப்படி துறக்க லோகம் போன்ற ஒரு தோற்றத்தை எல்லாம் கொண்டு விட்டது. ஏன்னா அங்க ஒரு சீசன் இல்லை, சீசன் பருவமே இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது உலகத்துல. ஆச்சா, அப்புறம் கூலத்தார் உலகம் எல்லாம் குளிர்போடு, கூலத்து ஆறு உலகம் எல்லாம் குளிர்போடு வெதுப்பும் நீங்க நீலத்தார் அடக்கன் மேனி நெய்யின்றி எரிந்தது என்று. நெய் விடாமையே எரிஞ்சது. there is no need for any fuel. தானாவே எரிய ஆரம்பிச்சிருது. காலத்தால் வருவதென்றோ காமத்தால் கனலும் வெந்தி சீலத்தால் அதிப்பதன்றி செய்யத்தால் ஆவது. கூலத்து ஆர் உலகம், கடல் சூழ்ந்த கூலம்னா குப்பைன்னு ஒரு அர்த்தம், வால்னு ஒரு அர்த்தம், குரங்கு வால்னு ஒரு அர்த்தம், குரங்குகளுக்கு வால் அப்படின்னு ஒரு அர்த்தம், கடல்னு ஒரு அர்த்தம், தானியம்னு ஒரு அர்த்தம், தானிய குவியல், குவியல்னு ஒரு அர்த்தம், கூலம்னா குவியல்னு ஒரு அர்த்தம், குப்பை அதுதான், அது கூலம் இல்ல இல்ல, குவியல் குவியல் குவிக்கப்பட்டது கூலம். இங்க வரது வந்து இல்ல, இந்த இடத்துல கடல்னு அர்த்தம்,
இல்ல இங்க வந்து எந்த லா இது கூலம் லாதான் இடையினம் ஓ சரி சரி ஓகே பாலத்துல விறகு இந்த ஜாலம். அப்போ வந்து குப்பைக்கு அப்புறம் வர்றது கூலம், அது பள்ளிக்கூடத்துல வரலாம், அது வேற இல்ல. கூலம்னா குவியல்னு ஒரு அர்த்தம் இருக்கு. இருக்கு. பட் நான் அப்படி கூலம்னா குவியல், இது வால, அதுக்கப்புறம் கடல். ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன். கூலம் கடல் குப்பை வால். குப்பைக்கு அர்த்தம் இருக்கு, குப்பை குவியல் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. என்ன கூலம்னாலே குப்பை தான், குப்பை கூலம்னு சொல்ல வேண்டியது ஒரே இதுல. வாய் பேச்சுல கூலம்னு சொல்லுவோம். கூலத்தார் உலகம் எல்லாம், கடல் சூழ்ந்த உலகம் முழுவதும் குளிர்ச்சியே இல்லை, வெப்பமும் இல்லை. ஆனாலும் கண்ணங்கரேன்னு இருக்கக்கூடிய நீலத்தார் அரக்கன் மேனி, கண்ணங்கரே இருக்கக்கூடிய அந்த அரக்கனுடைய உடல் நெய்யில்லாமலேயே இருந்தது, நெய்விடாமையே பற்றி எரிய ஆரம்பித்தது. இதெல்லாம் என்ன காலத்தால் ஆரம்பிக்குமா? இது ரிலேட்டட் டு சீசன் இல்ல, இட் இஸ் நாட் டைம் ரிலேட்டட், இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் மைண்ட் அப்படிங்கிறான். காலத்தால் வருவதென்றோ, காமத்தால் கனலும் வெந்தி, காமத்தாலே பற்றி எரிகின்ற தீ நல்லொழுக்கத்தாலே அவிக்க முடியுமே தவிர, அந்த தீயை நல்லொழுக்கத்தாலே அவிக்க முடியுமே தவிர வேற வகையால் செய்ய முடியுமோ? அதை யாரும் செய்துவிட முடியுமோ? நாரம் உண்டு எழுந்த வேகம், தாமரை வளையம் நாண சாரம் உண்டு இருந்த சீத சந்தனம், தளிர் மென் தாதோடு ஆரம் உண்டு எரிந்த சிந்தை, அயர்கின்றான் அயல் நின்றாரை ஈரம் உண்டு என்பர் ஓடி இந்துவை கொணர்மின் என்றான். எதெல்லாம் மேல பூசிக்கிறான் பாருங்க. குளிர்ந்த வேகத்தை. இந்த வரி வந்து இன்னொரு இதுல பார்க்க போனா பாரதி ஸ்டைலே இருக்கு. அந்த சீலத்தால் விற்பதன்றி செய்யத்தான் ஆவதுண்டு. இது வந்து ஒரு அந்த இல்ல, அந்த தாக்கம் பாரதி பேட்டர்ன் வந்து பாரதி இருக்கும். ஏன்னா அவன் வந்து இங்க இதுதான் அவனுக்கு முளைச்ச நிலம், அவன் விளைஞ்ச நிலம், கண்ணதாசன் விளைஞ்ச நிலம் இது. அவங்க கிட்ட இந்த தாக்கம் இருக்கத்தான் செய்யும். நாரம் உண்டு எழுந்த மேகம், நீரை உண்டு எழுந்த மேகம், அப்படி ஜில்லுன்னு இருக்கு பாருங்க, அதை எடுத்து மேல பூசிக்கிறார். தாமரை வளையம், தாமரை மாலைகள், நாணச்சாரம், கத்தூரியினுடைய சாரம், புரியுது இல்லையா? அதோடு கலந்த சந்தனம், கத்தூரி கலந்த சந்தனம், கத்தூரி சாதாரண சந்தனம் இல்ல, கத்தூரி கலந்த சந்தனம். அது தளிர் மென்மையான மகரந்தம், மாலை எல்லாத்தையும் அணிந்தாலும் மேலே பூசினாலும் சிந்தை எரிந்து அயர்கிறான். எல்லாம் மேல படத்துக்குள்ளேயே காஞ்சி போயிடும். அயல் என்றாரை பக்கத்துல இருந்தவங்கள ஈரம் உண்டு என்றால் நானும் கொஞ்சம் there is something wet. போய் இந்துவை கொணர்மின் என்றாள். bring the moon. போய் 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 நிலாவை கூட்டு வா, சந்திரன் கூட்டு வா அப்படின்னா படி படி. வெஞ்சினத்து அரக்கன் ஆண்ட வியனகர் மீது போக நெஞ்சினின் ஒதுங்குகின்ற நிறைமதியோனை நோக்கி அஞ்சலை வருதி நின்னை அழைத்தனன் அரசன் என்ன சஞ்சலம் துறந்து தான சந்திரன் உதிக்கலுற்றான். அயிருற கலந்த நன்னீர் ஆழி நின்று ஆழி இந்து செயிருறச் சேதி தாண்டோர் தேய்வு வந்துற்ற போது வைரமுற்றுடைந்த செற்றோர் வலியவர் செல்லுமா போல் உயிர்தர காலன் என்பான் ஒத்தனன் உதயம் செய்தான். பராவரும் கதிர்களெங்கும் பரப்பி நீ படர்ந்து வானில் தராதலத்தெவரும் பேணா அவனையே சலிக்கும் நீரால் அராவனை துயிலும் அண்ணல் காலமோர்ந்து அரற்ற நோக்கி இராவணன் உயிர்மேல் உயிர்த்த திகிரியும் எண்ணலானான். இவருங்க இராவணன் அருகுரு பாலின் வேலை அமுதெல்லாம் அலைந்து வாரி பருகினன் பறந்து பாய்ந்த நிலாச்சுடர் பனிமென் கற்றை நெறியுறு புருவ செங்கண் அரக்கற்கு
நெருப்பின் நாப்பன் உருகிய வெள்ளி அள்ளி வீசினால் ஒத்ததன்றே. மின்னிலம் திரிந்ததன்ன விழுநிலா மிதிலை சூழ்ந்த செந்நெல்லம் கழனி நாடன் திருமகள் செவ்வி கேளா நன்னலம் தொலைந்து சோறும் அரக்கனை நாளும் தோலா துன்னலன் ஒருவன் பெற்ற புகழெனச் சுட்டதன்றே. நம்ம எந்த பாட்டுல நிறுத்ததா தீர்மானிச்சுக்கோ. நம்ம இதோட நிறுத்திக்கலாம்னு தோணுது. ஏன்னா அடுத்த பாட்டுல ஏன் சூரியனை கொண்டு வந்தீங்கன்னா கேட்க ஆரம்பிச்சு. இல்ல அதாவது ஒரு சென்ஸோட நிறுத்தலாம்னு தான். ஏன்னா அடுத்தது ஆரம்பிக்கும் போது அப்படின்னா 115ல நிறுத்தலாம், பிரேக்ல நிறுத்தலாம். 115ல வந்து என்ன ஆகுதுன்னா சந்திரனை பழிச்சு முடிக்கிறான். அதுக்கப்புறம் சூரியன் வர்றது அடுத்த உதயம் மறுநாளைக்கு உதயம் வருது. அப்புறம் சூப்பனை வந்து கிண்டல் பண்றா. அப்புறம் நீ மட்டும் உருவலியை பார்க்கலையான்னு அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒரு படப்பிறகு மாறிட்டு. வெஞ்சிரத்து அரக்கன் ஆண்ட வியன் நகர் மீது போதும் நெஞ்சிலன் ஒதுங்குகின்ற நிறைமதியோ நீ நேடி. நேடினா தேடின்னு அர்த்தம் சொல்லியிருக்கேன். அஞ்சலை வருதி நின்னை அழைத்தனன் அரசன் என்ன சஞ்சலம் துறந்தான் அச்சந்திரன் உதிக்கல் விட்டான். அந்த சினம் கொண்ட அரக்கனான ராவணனுடைய தேசத்தின் மீது செல்லுவதற்கும் அஞ்சியனாகிய சந்திரன் நெஞ்சிலன் வியல் நகர் மீது போதும் நெஞ்சிலன் அதுக்கு மேல கடந்து செல்வதற்கு பயப்படுபவனாகிய சந்திரனை தேடி பிடிச்சுன்னு வந்து பயப்படாத அஞ்சலை வருதி கூடவா நின்னை அழைத்தனர். உன்னையா வேற யாரும் கூப்பிடல, ராஜா கூப்பிட்டுருக்கான். நாங்களும் கூப்பிடல. You have a special command from the king. ஸ்பெஷல் இன்விடேஷன். அவர் கூப்பிட்டுருக்காரு, வா வா அவன் கூப்பிட்டார். அப்ப சஞ்சலம் துறந்து, சஞ்சலம் சஞ்சலா அப்படிங்கிறதுக்கு அசைதல், சஞ்சலம் அப்படிங்கிறதுக்கு சலம் சலம் சலமா போறது அது சஞ்சலம். சஞ்சலம் துறந்தான், தன்னுடைய மன உளைச்சலை தவிர்த்து அச்சந்திரன் உதிக்கல் விட்டான். அது அடுத்தது ஐயர்வர கலந்த நல் நீர் ஆடி நின்று ஆழி இந்து செய்யுற்ற அரசன் ஆண்டோர் தெய்வுற்று வந்த பொழுதில் வைரமுற்று உடைந்து சென்றோர் வலியவன் செல்லுமா போல் உயிர் தரவன் உவர்ந்து வந்தான் ஒத்தனன் உதயம் செய்தான். இதுவரைக்கும் பகைமை பாராட்டி கொண்டிருந்த அரசன் ஐர் உற கலந்த நல்நீர் ஆழி நின்று மணல் நுண்மணல் கலந்து நின்ற கடலில் இருந்து இந்து சந்திரனானது எழுந்தது. எப்படி எழுந்தது? செய்யருற்ற அரசன், பகை உற்ற அரசன் ஆண்டுவோர் தேய்வு வந்துற்ற போது எதிரிக்கு இதுவரைக்கும் தன்னை வென்று தன்னை அடக்கிக் கொண்டிருக்கின்ற பெரிய மன்னனுக்கு ஒரு துன்பம் வந்து உற்ற நேரத்துல இவன் அவனை குத்தி பார்ப்பான். அவனுக்கு ஒரு துன்பம் வந்த போது பெரியவனுக்கு இதுவரைக்கும் தன்னை நசுக்கி கொண்டிருந்தவனுக்கு ஒரு துன்பம் வரும்போது இவன் அவனை குத்தி பார்ப்பான். அந்த மாதிரி தேய்வு வந்து உற்ற போதில் வைரம் உற்று அவன் மேல நெஞ்சில வைரம் வச்சுட்டு அந்த மாதிரி வந்து உடைந்து சென்றோர் வலியவன் செல்லுமா போல் எளியவனை வலியவன் வாட்டினால் வலியவனை தெய்வம் வாட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த வலியவன் நெளியும் போது எளியவன் அவனை குத்துவான். அப்படி இந்த சந்திரன் என்ன ஆச்சுன்னு சொன்னா பழிவாக்குற மாதிரி இப்ப அவனை எரிக்க ஆரம்பிச்சு. உண்மையில அப்படிலாம் ஆகல, இவனுடைய இது அந்த மாதிரியான பராவாரும் கதிர்கள் எங்கும் பரப்பி நீ படர்ந்து வானில் தராதலத்து எவரும் பேணா அவனையே சலிக்கும் நீரால் அரா அணை துயிலும் மண்ணல் காலம் ஓர்ந்து அற்றம் நோக்கி ராவணன் உயிர் மேல் உய்த்த திகிரியும் என்னதான். திருமாலுக்கு ராவணனோட நேருக்கு நேரம் சண்டை போட்டு கேட்க முடியாம தான் அவர் போய் அங்க போய் படுத்திருந்தால் இப்ப வந்து மனிதனாக அவதரிக்கிறான். பார்த்தா எப்படி இருக்குன்னு சொன்னா பராவ அரும் சொல்லுவதற்கு அரியதாகிய தன்னுடைய தன் கதிர்களை நிலாவை
சந்திரனுடைய ஒளி தான் நிலா, சூரியனுடைய ஒளி கதிர், சந்திரனுடைய ஒளி நிலா. நிலாவை பரப்பி மீ படர்ந்து வானிலே அது படர்ந்து தராதலத்து உலகத்திலே யாரும் நேசிக்காதவனாகிய அந்த ராவணனை மட்டுமே துன்புறுத்துகின்ற தன்மையினாலே அது எப்படி இருந்தது என்றால், அங்கே பாம்பனையிலே படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறாரே திருமால், அவர் காலத்தை பார்த்து கரெக்டா வந்து நான் மாட்டிட்டா காலம் தன்னுடைய சக்கரப்படையை விட்டா மாதிரி அது வந்துதான் நிலா வந்து உதிச்சுதான். சக்கரப்படை வந்து நிலா மாதிரி வந்திருக்கு. நிலா சக்கரப்படையா வந்துருது. ராவணன் உயிர் மேல உயிர்த்ததுகிரி, ஆமா உயிர் மேல விட்டார் அவர் சுதர்சன இருக்கிறது. அருகுரு பாலின் வேலை அமுது எல்லாம் அடைந்து வாரி பருகின பறந்து பாய்ந்த நிலாச்சுடர் பனிவன் கற்றை நெறியொரு புருவ செங்கல் அரக்கருக்கு நெருப்பின் நாப்பன் ஊர்க்கிய வெள்ளியன் அள்ளி வீசினால் ஒத்ததொன்று. நிலா என்ன பண்ணுது, அது என்ன பண்ணு பாவம், அருகுரு பாலின் வேலை அமுது எல்லாம் அடைந்து பார்க்கடல் அமுதத்தை எல்லாத்தையும் அலைஞ்சு எடுத்து கசக்கி புழிஞ்சு வாரி பருகின பறந்து பாய்ந்த நிலாச்சுடர் பனிமென் கற்றை. அது எப்படி இருந்ததுன்னா அப்படியே வெள்ளிய பேர்ல ஊத்தின மாதிரி இருந்ததா. என்ன வெள்ளிய ஊத்தின மாதிரி இருந்ததுன்னு சொன்னா உரிக்கிற வெள்ளிய பேர்ல ஊத்தின மாதிரி இருந்ததா. உரிக்கிற வெள்ளியோட கூலா இருக்கும். உண்மையா அப்படித்தானே இருக்குது. அங்க உருக்கி தழல் குறித்து எங்கும் பரப்பியதோ இங்கிதமோ அப்படின்னு பாடினான் பாரதி. தங்கம் உருக்கி தழல் குறைத்து ஜாகிரதையா போட்டான், எங்கும் பரப்பியதோ இங்கிதமோ அப்படின்ட்டு ஒரு லைன் போட்டான். வெள்ளிய உருக்கி அப்படியே அடல் பறக்க ஊத்தின மாதிரி நிலா ஊத்திட்டான். மின்னிலம் திரிந்தது என்ன விழுநிலா மிதிலை சூழ்ந்த சென்னல் அம் கழனி நாடன் திருமகள் செல்விகளா நன்னலம் தொலைத்து சோறும் அரக்கனை நாளும் தோலா துன்னலன் ஒருவன் பெற்ற புகழென சுட்டதென்று. மின்னிலம் திரிந்தது என்ன அண்ண மின்னல் ஒன்று நிலத்தின் மேலே உலாவியது போல விழு நிலா விழுகின்ற சந்திரகிரணமானது மிதிலை சூழ்ந்த மிதிலையிலே பிறந்து வளர்ந்தவளாகிய கழனி செங்கல் கழனி நாடனாகி ஜனகர புத்திரியாகிய திருமகள் செவ்விகழ அவளுடைய புகழை கேள்விப்பட்டு அவளை பற்றிய வர்ணனையை கேள்விப்பட்டு நலத்தை கேள்விப்பட்டு தன்னுடைய நன்னலத்தை தொலைத்து சோர்ந்த அரக்கனை நாளும் தோலா துன்னலன் ஒருவன், ஒரு நாளும் தோற்று போகாத பகைவன் ஒருவனுடைய புகழ் ஒருவனை இன்னொரு மன்னனை எப்படி வருத்துமோ அப்படி வருத்தி. தோலானா தோற்காத. ஆமா கம்மன் உருவாக்குனதா தோலான வார்த்தை இருக்கா? தோற்றலுக்கு வந்து அடிப்படை வந்து தோல்வி தோலா தோலா. எத்தனை வார்த்தையை நம்ம எழுந்திருக்கோம். தோலாத தோலா தோற்காத எத்தனை சொற்களை நம்ம அதுல இருந்து எடுக்க முடியும். எல்லாம் ஒரு மீட்க முடியும். மரபு கவிதை எழுதுறது நம்ம நிறுத்தினது தான் காரணம். அத சொன்னா அடிப்பாங்க. பட் அந்த இப்படி ஒருத்தரை பேர காதுக்குள்ள கேட்கறேன் இல்லையா, அது போற எனக்கு. துந்தலன் ஒருவன் பெற்ற புகழ் என சுட்டதென்று. ஒரு நாளும் ஜெயிக்க முடியாதவனுடைய புகழ் எப்படி அவனை சுடுமோ, எதிரியை சுடுமோ அப்படி சுட்டது அந்த எது நிலம். இதனோட என்ன சொல்ல முடியுதுன்னா, விஷ்ணுவோட சக்கரம் வந்து நிலா வந்தது. நிலா வந்து அவன் அழிக்கிறதுக்காக. இன்னொரு எப்படின்னா சீதையும் சந்திரகுலத்தை அவன் அழிக்கிறதுக்காக வந்த நிலா. Beautiful. That's a beautiful observation. Yes. இந்த சூரியனும் சந்திரகுலம். ஜனகன் சந்திரகுலம். அது இக்ஷ்வாகு குலத்துல தான் வெள்ளம் நிமியிலேருந்து வந்தவங்க தான் எல்லாரும். நிமினோட உடல்ல இருந்து கடைஞ்சி எடுத்தாங்க அவரை முதல் ஜனகன். அதனால
கருங்கடல் காதல் அஞ்சும் காவலன் கருத்து நோக்கி தரும் எந்த கருத்து கவனிச்சு சொல்லுங்க. எந்த கருத்து? வல்லினர் அகரம் அதை சொல்லிடுங்க. கருத்து நோக்கி இல்ல உள்ளங்கருத்து. தரும் கதிர் சீத யாக்கை சந்திரன் தருதிர் என்ன முருங்கிய கனலை மூறி விடத்தினை முறுக்கும் சீற்றத்து அருங்கதிர் அருக்கன் தன்னை ஆர் அழைத்தீர்கள் என்றான். நான் எதனா சுவிட்ச் பண்ண சொன்னவங்கள அவ்வழி சிதர் அஞ்சி அறியாய் இதாரை இப்படி தருதும் என்பது இயம்பதாம் இயல்பிற்றை அன்றால் செவ்வழி கதிரோன் என்றும் தேரின் மேல் அன்றிவாரான் வெவ்வழி எனினும் திங்கள் விமானத்தின் மேலது என்றார். ப்ரூஃப் சொல்றாங்க. ப்ரூஃப் இது பாரு, இது வந்து இது சூரியன் இல்ல, இது சந்திரன் தான் அப்படிங்கிறது ப்ரூஃப். அது வருவோம். பணத்தால் அழுவு பனிமொழியாருக்கு அன்புபட்டார் படும் காம குணத்தான் குண்டம் அறியாதான் கொதியான் என்றான் பதியாலே தன் தாமரையின் தனிப்பகைஞன் என்னும் தன்மை ஒருதானே உணர்ந்தான் உணர்வுற்று அவன் மேல் இட்டு உயிர் தந்து உயிர்க்க உரை செய்வான். தேயா நின்றாய் மெய்விழுத்தாய் உள்ளம் கருத்தாய் நிலைத்திருந்து காயா நின்றாய் ஒரு நீயும் கண்டார் சொல்ல கேட்டாயோ பாயா நின்ற மலர்வாதி பரியா நின்றார் இன்மையால் ஓயா நின்றே உயிர் காத்தற்கு உரியார் யாவர் உருபதியே ஆற்றார் ஆகின் நம்மை கொண்டு அலங்காரோ என் ஆறுயிருக்கு கூற்றாய் நின்ற புதச்சனகி உவதை மலர்ந்த தாமரைக்கு தோற்றாய் அதனால் அகம் கரிந்தாய் மெதிர்ந்தாய் வெதும்ப தொடங்கினாய் மாற்றா செல்வம் கண்டு அழிந்தால் வெற்றியாக வற்றாமோ. இப்ப கருங்கடல் காலன் அஞ்சும் காவலன் கருத்து நோக்கி உள்ளம் கொதித்து சீறி சினந்து யமனே அஞ்சுபவனாகிய ராவணன் உள்ளம் கருத்து உள்ளத்தால் சினந்து வல்லினரகரம் தரும் கதிர் சீதையாக்கை சந்திரன் தருதின் என்ன முருங்கிய கனலின் மூறி விடத்தினை முறுக்கும் சீற்றத்து அருங்கதிர் அரக்கன் தன்னை ஆராயத்தீர்கள் என்றார். நான் சந்திரனை கூப்பிட சொன்னேன், நீங்க பாட்டுக்கு போனீங்க. அப்படியே கொதிக்க அழிக்கக்கூடிய முருங்கிய கனல், அழிக்கக்கூடிய கனலை கொண்ட மூறி விடத்தினை வலிமை பொருந்திய நஞ்சினை உடைய முறுக்கும் சீற்றத்து கடுங்கோபத்தை உடைய அருங்கதிர் சூரியனை யாரா கூப்பிட்டு வந்தீங்க? சந்திரனை கூப்பிட சொன்னேன் அப்படின்னு கேட்டான். அப்படி சிலர் அஞ்சி சில பேர் அந்த சமயத்துல கொஞ்சம் பயந்துட்டே வந்து ஆதியாய் அண்ணா எல்லாருக்கும் ஆதியா இருக்கிறவங்களே இது வந்து ஓம் ஹிரண்யாய நமன்னு ராவணாய நமகன்னு சொல்லலை இல்லையா, சொல்ல வைக்கல இல்லையா, அது வரைக்கும் நான் பாராட்டணும். அவ்வளோதான். இவனை ஆதியாய் தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். அருள் இல்லாரை இவ்வழி தருதும் என்பது எம்பலாம் இயல்பிற்றென்றார். நான் நீங்க சொல்லாதவங்க எல்லாம் கூப்பிட்டு வந்தோன்னு நீ சொல்றது அண்ணா, நீங்க வந்து என் பேர்ல அன்பு இல்லை அருள் இல்லை, அதனால இப்படியெல்லாம் சொல்றீங்க. எம்பலாம் இயல்பிற்றென்றார். இது வந்து நாங்க செய்ய மாட்டோம். அந்த மாதிரி பாருங்க, நீங்களே பாருங்க. சிவழி கதிரோன் என்றும் தேரின் மேல் அன்பில் வரான். சூரியன் வந்து அவன் தேர் மேல் தான் வருவான், சந்திரன் வந்து அவன் விமானத்து மேல் தான் வருவான். பாருங்களேன், நீங்களே பாருங்க. தேர்ல வந்துருக்கானா விமானத்துல வந்துருக்கான பாருங்க, நீங்களே வந்து பாருங்க. கவுண்டமணியில வந்து கம்ப்ளீட்டா ஞான பழத்துக்கு கொட்டை உண்டு. பணந்தாழ் அல்குல் பனிமொழியாருக்கு அன்புபட்டார் படும் காம குணம்தான் முன்ன மரியாதான் கொதியான் என்றான் மதியாலே. இது வந்து கொஞ்சம், ஆனா அவனுக்கு வந்து இந்த வேதனைங்கிறது இருந்தது இல்லை. நினைச்ச மாத்திரம் அடைஞ்சிருவான், அவ்வளோதான். அது யாருன்னு பார்க்க மாட்டான். அப்படிதான் ரம்பை அடைஞ்சான். ரம்ப வந்து நலக்கூபரனுடைய மனைவி. நலக்கூபரன் யாருன்னு சொன்னா குபேரனுடைய பிள்ளை. அதாவது குபேரனுக்கு அந்த நலக்கூபரனுக்கு இவன் சித்தப்பா. குபேரனுடைய மாற்றான் தாய் பிள்ளை ராவணன், அதனால இவன் சித்தப்பா.
சித்தப்பானாக்க தான் சொந்த பிள்ளை மாதிரி, நலக்கூபரும் சொந்த பிள்ளை மாதிரி. இந்த ரம்பைங்கிறது மாட்டு பொண்ணு, தான் சொந்த பொண்ணு மாதிரி அவளை அனுபவிச்சான். அவ வந்து வேண்டாம், நான் நீ வந்து என் அப்பாவுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்ல அவளை அனுபவிச்சான். நலக்கூபரனுடைய சாபம் ஒண்ணு இருக்கு. அதுக்கு மேல பிரம்மா வந்து விரும்பாத பெண்ணை நீ தொட்டால் உன் தலை 7 துண்டா வெடிச்சு போகும் அப்படிங்கிற சாபம் ஒண்ணு இருக்கு. இப்படியெல்லாம் சாபம் வாங்கியும் வேதவதி சாபம் என்ன? வேதவதி வந்து என்ன பண்ணா, விஷ்ணுவை நோக்கி தான் செஞ்சுட்டு இருந்தா. அவ போற வழியில இப்படி ஒரு திக்விஜயம் பண்ணிட்டு இருந்த சமயம் அது. ஊரா போய் எல்லாம் அந்த கைலாச எல்லாம் அதுல பண்ணான். வேதவதிக்கு சாபம் வாங்கிட்டு அப்புறம் தான் கைலாசம் போடுறது இல்லை மாட்டினது. அங்க வரும்போது என்ன பண்ணா, நேரம் வந்து அந்த வேதவதி கவனம் இருந்தவளை நீ வா ஒன்று நான் இது பண்ணிக்கணும் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். கூப்பிடும்போது நான் திருவாரூர் நோக்கி தயார் செஞ்சுட்டு இருக்கேன், வேண்டாம் அப்படின்னு சொல்ல கேட்காம என்ன அப்படி நான் சொல்ல இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி புடவை பிடிச்சி இழுத்தான். புடவையோ கையால் தரிச்சா, கூந்தலை பிடிச்சி இழுத்தான், கூந்தலை கையால் தரிச்சு என்ன கூந்தலை தொட்டு இழுத்த நீ என் ஒரு பெண் காரணமாக இறக்க போகிறான்னு அங்கே முன்னால வளர்த்திருந்த ஹோமாக்னியில் குதிச்சு சேர்த்து போயிட்டேன், உயிரை விட்டேன். அவன் தான் சீதையா வந்து பிறந்தா அப்படிங்கிறது கும்பகர்ணன் சொல்லுவான். அதான் வேதவதி சாபம். வேதவதிங்கிறது திருமாலை குறித்து தவம் இருந்தவள். அதாவது இவன் என்னன்னாக்க இப்ப என்ன பண்ணா, பணம்தான் அல்குல் பனிமொழியா இருக்கு. பாம்பின் படம் போன்ற அல்குலை உடைய இனிமையான மொழியை உடைய பெண்களின் மேலே அன்பு செலுத்துவர்கள் கொண்ட காமம் இருக்கு பாருங்க, அது முன்னும் அறியாமல் இதுக்கு முன்னால இப்படி எல்லாம் அவன் குறிச்சது இல்லை, இப்படி எல்லாம் அவனுக்கு அதெல்லாம் அனுபவிச்சது இல்லை. மதியாலே தன்னம் தாமரையின் தனிப்பகைஞன் என்னும் தன்மை ஒரு தானே உணர்ந்தான். அது வந்து அங்க இருக்கிற வந்து இது சந்திரனே, தாமரைக்கு எதிரி சந்திரன், தாமரையோட நண்பன் சூரியன். இது தாமரையோட எதிரியான சந்திரன் தான், சூரியன் இல்லை அப்படிங்கிறத உணர்ந்துட்டான். உடனே அவனுக்கு ஒரு கோபம் வந்தது. உடனே சீதையும் அவளையும் சந்திரனையும் கம்பேர் பண்ணி சந்திரனை திட்ட ஆரம்பிச்சான். ஏய் நீ என்னடா நீ பெரிய ஆளு, சீதையோட நீ பெரிய ஆளா, ஒரு பாட்டு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தெரியல என்ன. அவன் இட்டு உயிர் தந்து உயிர்க்க உரை செய்வான், தேயான் என்றான். அவளோட போட்டி போட நினைச்சல, தேஞ்சு போய மெய் வெளுத்தாய். உனக்கு வெளுத்து போச்சா, உன் உடம்பு வெளுத்து போச்சா, உள்ளம் கருத்தாய். உனக்கு மேனிதான் சிவப்பு, மேனிதான் வெள்ளை, உள்ள இருக்க அங்க வந்து வைரம் பாஞ்சிருக்கு, வைரத்து இருக்கிறார், எதிரியாக இருக்கிறார், உள்ளம் கருத்தாய். வல்லினகம் நிலை திரிந்து காயான் என்றாய். உன்னுடைய நிலையை மாறி மாறி காய்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நீயும் கண்டார் சொல்ல கேட்டாயோ, யாராலும் சொல்லி கேப்பார் பேச்ச கேட்டு குத்துக்கிட்டு வந்தியா, கண்டார் சொல்ல கேட்டாயோ. பாயான் என்ற மலர்வாழி பரியான் என்றார், இன்மையேல் ஓயான் என்ற மன்மதன் மீது எய்து கொண்டே இருக்கிறவன் அம்பை, அதை எடுத்து எரிஞ்சு என் கையெல்லாம் சோட்டு போயிட்டது. ஓயான் என்றேன். உயிர்கார்த்துக்கு உரியார் யார் உடுபதி, நட்சத்திரங்களின் பதியான சந்திரனே என் உயிரை யார் காப்பாத்துவாங்க. ஒரு நிமிஷம் திட்டுறான், அடுத்த நிமிஷம் அவளை கெஞ்சான். ஆற்றாராகி தம்மை கொண்டு அடங்காரோ என் ஆறுயிருக்கு கூற்றா என்ற குலச்சனகி கூளை மலர்ந்த தாமரைக்கு தோற்றாய். அதனால் அகம் கரிந்தாய், மெலிந்தாய், உருவு தொடங்கினாய். மாற்றார் செல்வம் கண்டு அடித்தால் வெற்றி ஆகவற்றது. ஆமா, சொல்லிக்கிற மாதிரி இருக்கு. சந்திரனை பார்த்து சொல்லிக்கிறான். அதாவது நீ உனக்கு சொல்லலையா, பெண்ணே இல்ல வேஷம் போட்டுட்டு வந்திருக்கா, அதை பற்றி தானே சொன்னாங்க. அதே டெக்னிக். நீ வந்து என் உயிருக்கு கூற்றாய் நின்று குலச்சனகி கோளை மலர்ந்த தாமரைக்கு தோற்றாய். குலத்திரியாகிய நற்குடியில பிறந்தவளாகிய ஜானகியின்
அழகுக்கு தோற்று விட்டார். அந்த அவர் மலர்ந்த தாமரை அவனுக்கு தோத்து போயிட்ட நீ, அதனால அகம் கரித்தாய். அதனால உனக்கு உள்ளம் கருத்து போச்சு, கரிஞ்சு போயிடுது. கருத்து போச்சுங்கிறது வேற, கரிஞ்சு போச்சுங்கிறது வேற. நெருப்பால எரிஞ்சு போயிடுது, கரிஞ்சு போயிடுது, கருகி போயிடுது. மெலிந்தாய், தேய தொடங்கினாய். ஒரு நாளைக்கு எவ்வளவு பெருசா இருக்க, அடுத்த நாளைக்கு குறையிற, அடுத்த நாளைக்கு குறையிற, ஒரு நாளைக்கு காண போயிடும். அப்படி தேய தொடங்கினவன் வெதும்ப தொடங்கினாய். பின்ன அடுத்தவன் பார்த்து வைத்தறிச்சப்பட்டா இப்படி ஆகாம வேற என்ன ஆகும்? என்ன பிலாசபி யார் வாயால வருது சொல்லி இப்ப என்ன என்ன பண்ணி இடர் உழவா இல்ல அது அது அடுத்த வார்த்தை வந்து பாத்துக்கலாம். இப்ப இந்த பாடலோட நாம் இந்த அமர்வில் நிறைவு செய்கிறோம். அதாவது ராவணன் சூரியனை சந்திரனை பழித்தல்ல நிற்கிறது. அடுத்த வாரம் சூரியனையும் பகலையும் வரவழைக்க போகிறான். அதற்கு பிறகு உதயகால வர்ணனை ஆக போகிறது. அதன் பிறகு உருவழி தோற்றத்தை பார்த்து மயங்க போகிறோம். இதெல்லாம் ஆகிறது. இந்த பாடல்கள்லாம் நம்ம அடுத்த அமர்வில் பார்க்கலாம். அடுத்த அமர்வில் இது 250 பாடலை பார்க்க முடியாட்டாலும் மாரீச்சன் வரைக்குமாவது போய் பார்க்க, மாரீச்சன் வரைக்குமாவது நம்ம போய் பார்க்கணும் என்று சொல்லி இந்த அமர்வு அடுத்த வாரம் வந்து சனிக்கிழமை 4 o'clock